உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் மிரட்ட வரும் கனமழை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்படின்னும், இதனால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் பெய்யக்கூடிய மழையை விட இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கூடுதலாக 31 விழுக்காடு தமிழகத்தில் மழை பெய்யும் அப்படின்னும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. வானிலை ஆய்வு மைய கூற்றுப்படியே மழை கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக தான் பெய்திருக்கிறது. குறிப்பாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் தொடங்கிய ஆரம்பத்தில் சென்னையில் மழை கொட்டியது. அப்புறம் தொடர்ந்து விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களையும், அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களையும், அடுத்ததாக தென் மாவட்டங்களையும் மழை வெளுத்து வாங்கியது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்தது. அதுக்கப்புறம் விட்டு மழை பெய்தது. குறிப்பாக தூத்துக்குடி ஒரு கடுமையான சேதத்தை சந்தித்து வருகிறது. பெஞ்சன் புயல் மற்றும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக இந்த மழை பெய்தது. இதற்கிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொல்லியிருந்தாங்க அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகும் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் அது நேற்று முன்தினமே உருவாகி இருக்கணும். ஆனால் உருவாகலை, அது தாமதம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. அந்த தாமதத்துக்கு காரணமும் சொல்லியிருந்தாங்க. இந்த பல்வேறு இடங்களில் வந்த காற்று வளிமண்டல அடுக்குகள் இந்த காற்று தாழ்வு மண்டலம் உருவாவதில் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தியது, அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் இதுக்கான தாமதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி நகரம். இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 17 இன்று, அப்புறம் நாளை 18, இந்த 2 நாட்கள் இன்று நாளையும் பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் கடலோர தமிழகத்தில் பல இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மின்னல் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவையில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழையும் பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இதே போன்று நாளை தினத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்கள், குறிப்பாக உள் தமிழகத்தில் பல இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மின்னல் இடியுடன் மழை இருக்கும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த தினங்களில் பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவுக்கு மேகமூட்டமாக இருந்தாலும் கூட நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும், அதுக்கு பிறகு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மின்னல் இடியுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது குறைந்தபட்ச வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இல்லையா, இது இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழையின் 5ஆம் சுற்று மழை பொழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் சுற்று மழை பொழிவில் தான் பெஞ்சன் புயல் உருவானது. கனமழை காற்று பலத்த அளவில் இருந்தது. அதற்கு பிறகு 4ஆம் சுற்றில் ஒரு காற்று தாழ்வு பகுதி உருவானது. அதுக்கு பிறகு அது வலுவிழந்து போச்சு. இப்போ 5ஆம் சுற்று மழை பொழிவு தயாராக இருக்கிறது. இந்த 5ஆம் சுற்று மழை பொழிவு அதே சமயத்தில் டிசம்பர் மாதத்துக்கான இறுதியில் நாம் இருக்கிறோம். இரண்டும் சேர்ந்து பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வகையில் மழையோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு நம்மளை அச்சுறுத்தும் இல்லையா, அந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குமா அப்படிங்கிற பயம் மக்களுக்கு இருக்கலாம். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பயம் எதுவுமே இல்லை. ஒரு காற்று தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இந்த காற்று தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி நகரும். அது நெருங்க தான் அது வலுவடையுமா, வலு குறையுமா, மழை அதிகமாக இருக்குமா, குறையுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் இந்த 5வது சுற்றின் போது இந்த மழையின் அளவு கணிசமாக இருக்கும். அது நெருங்க அதனுடைய நகர்தல் மற்றும் அது நடவடிக்கையை பொறுத்து தமிழ்நாட்டுக்கு மழை அதிகமாக இருக்குமா அல்லது எந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரிய வரும்.